வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ தேங்க்யூ. நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டேன். வாட்ச் ஹவர்ஸும் உங்கள் சப்போர்ட்டில் கண்டிப்பாக க்ராஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே. ஸோ டுடே இன்றைக்கி நான் போட போகிறது வந்து ஜெஃப்ரி அண்ட் சத்யா பற்றி தான். நீங்கள் கேட்கலாம், என்னடா இது 1 வீக் ஆயிடுச்சு, பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே அதுவே முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க இன்சிடெண்ட்டு முடிஞ்சும் ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ போய் நான் இந்த பதிவை போடுறேன்னே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தேன். யார் ஜெஃப்ரி, சத்யா, ஜாக்லின் அதை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா யாருமே தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் நான் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியில் போனாங்க, கரெக்டாக. ஸோ மக்கள் வந்து ஓட்டு போட்டு மற்றவங்க எல்லாம் போடாதவங்க வெளியில் போவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி ஜாக்லின் வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா அது பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் அவங்க சோகமாக இருந்திருக்கும், போயிருக்கலாம். பட் அவங்க ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டு அதில் அவங்க 2 செகண்ட்ஸ் லேட் ஆனதுனால அவங்க வெளியில் போக வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டாப் 5ல் வந்திருக்கணும், ரைட்டுங்களா. ஸோ அந்த வழி கஷ்டமாக தான் இருக்கும், அது ரொம்ப கஷ்டம், கரெக்டுங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணும்போது எல்லாருமே வர்ஷினியில் எனக்கு தெரிஞ்சு யார் கூட ஒட்டலைங்க, அவங்களே அங்கே சைலண்ட்டாக ஃபேஸை கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அழுவலை. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் யாரும் அழணும்னு சொல்லலை, ரைட்டுங்களா. ஸோ ஆனால் சிரிச்சிருக்கக்கூடாது. ஸோ அவங்க தரப்பில் அவங்க சொன்ன பதில் என்ன, சத்யா என்ன சொன்னார், நோ நாங்கள் நீ வெளியில் போனேன்னு நான் சந்தோஷத்தை சிரிக்கல, நாங்களும் அப்படி சொல்லலையே, மக்கள் கூட நாங்கள் ஜாக்லின் வெளியில் போனதுக்காக தான் சிரித்தாங்க, அவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை. அங்கே ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம், கரெக்டுங்களா. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னார். ஜாக்லினும் என்ன சொன்னாங்க, நான் வெளியில் போகிறேன்னா ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கணும். ஸோ அவங்கள அழணும் இல்லை அவங்க சிரிச்சிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க வெறுப்பு, அவங்கவுங்க விருப்பம் ப்ளஸ் அவங்களுடைய சாய்ஸ், அது அவங்களுடைய வெளிப்பாடு, அது நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அவங்களும் ஜென்டலாக அழகாக பதில் சொன்னாங்க. பட் என்னை பொறுத்தவரை ஜெஃப்ரி அண்ட் சத்யா பண்ணது அந்த இடத்துல தப்பு. சரி, அவங்க சொன்ன மாதிரி சாஞ்சனா நடிக்கிறாங்க, பின்னாடி அவ்வளோ பேசிட்டு அப்படி எப்படி அழுகுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு கோவம் தானங்க வரணும், எப்படிங்க சிரிப்பு வரும். ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த மேனஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மனசில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஜாக்லின் வெளியில் போனதில். ஆனால் அங்கே எல்லாரும் அழுவும் போது நம்ம மட்டும் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நடிக்கவாது செஞ்சது இல்லைங்க அந்த பொண்ணு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு அப்செட் ஆகிருந்தாங்கன்னா ஜாக்லின் வெளியில் போன பிறகு சாஞ்சனாவிக்கிட்டே நேரடியாக போய் இந்த தமாஷு பண்ணது சிரிச்சதெல்லாம் அந்த பொண்ணு எதிரில் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ நீ இப்படி சீன் காட்டுறியே, அழுகிற மாதிரி நடிக்கிறியே அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லுவாங்களா, சொன்னால் அவ்வளோதான், சாஞ்சனா வச்சு செஞ்சிடும், ரைட்டுங்களா. அதை செய்யாமல் ரெஸ்ட் ரூமில் போய் 2 பேரும் மாற்றி அப்படியே அடக்க முடியாமல் சிரித்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு செயலே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நான் சொல்லலாம். சத்யாவே விடுங்க, ஜெஃப்ரி கோவா கேங் அவர் 75 டேஸ் வந்தார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் கோவா கேங் ப்ளஸ் ஜாக்லின் மட்டுமே தாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஜெஃப்ரியே ஒத்துக்கணும், ரைட்டுங்களா. அவன் நல்லா விளையாடணும், நல்லா பண்ணான், அவன் உள்ளே போய் கானா பாட்டு தாங்க அவனுடைய ஸ்பெஷல். அவன் உள்ளே போய் எத்தனை தடவை கானா பாட்டு பாடினா நம்ம எத்தனை பாட்டு நம்ம கேட்டுட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அவன் இருந்தது சேஃபாக கோவா கேங்கில் இருந்தான். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அன்ஷிதா கிட்ட போயிட்டான், அவ்வளோதான். பட் என்னை பொறுத்தவரை சத்யா கூட அது ஃபன் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜெஃப்ரி அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவரை நான் அவனும் ஜாக்லின்ல சேர்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுது வெளியில் போயிட்டேன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவரே வெளியில் போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் வெளியில் போனாலும் அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கன்சோலாவது பண்ணியிருக்கலாம்ல ஜாக்லின் கிட்ட. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் தூரம் நின்று சிரித்தது ரியலி இட் இஸ் இரிட்டேட்டிங். அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எனக்கு கடுப்பாகவே ஆயிடுச்சுங்க. அதனால தான் இவ்வளோ நாட்கள் ஆனால் கூட பரவாயில்லன்னு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த பதிவை. அது மட்டும் இல்லாமல் சத்யா 2 தடவை என்ன ஆனார், கேப்டன் ஆனார். அதை கேமரா முன்னாடி அவங்க பையனுக்கு காமிச்சார், கரெக்டுங்களா. திஸ் இஸ் ஃபார் யூ ரயான், அவர் பேர் அதான் நினைக்கிறேன், அவங்க பையன் பேர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க சன்னே அந்த பதிவை பார்த்தாரு, அந்த வீடியோவில் இவங்க 2 பேரும் பண்ணது அந்த குழந்தையே பார்த்திருந்தா கூட
கண்டிப்பாக என்ன சொல்லும், அந்த ஆண்டி அழுகுறாங்க, எப்படிப்பா நீ ஏன்பா சிரிக்கிற, அது தப்பு இல்லையான்னு குழந்தை கேட்குங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸு நம்ம வந்து குழந்தைய மிஸ்கைட் பண்ணவே கூடாது. கரெக்டுங்களா? ஸோ சபநாகரிகம்ன்றது எல்லா இடத்துலையும் எல்லாமே பொருந்துங்க. சாப்பிடும் போது தான் டேபிள் மேனர்ஸ்ன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த நாகரிகம் தேவை. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேர் பண்ணது உண்மையாகவே சொல்கிறேன், அது கொஞ்சம் தப்பான செயல். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவங்க ஜஸ்டிஃபை பண்ண பிறகு அது வந்து தவறு இல்லைன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. என்னை பொறுத்தவரை அவங்க செய்தது தப்பு. அப்படி அவங்க அந்த மாதிரி ஃபன்னியாக அதை கொண்டு போனோம், இல்லை சிரித்தாங்க, அவங்க சிரிப்பு தான் வந்தது அப்படின்னா, ஜாக்லின் முடிச்சுட்டு வெளியில் போன பிறகு சாஞ்சனா கிட்ட இதை சொல்லி சிரித்து எல்லாருமா சேர்ந்து ஃபன் பண்ணியிருக்கலாம். அதோட விடலைங்களே, கிச்சனில் கூட இதே டாக் தானே போச்சு. அவங்க எல்லாம் குத்துப்பாட்டு போனாங்க பாருங்க. அது எதுக்கோ இது ஆடுற மாதிரி இருக்குன்னு இன்டைரக்டாக அன்ஷிதா சொல்லியும், இவங்க இப்படி சொன்னாங்கன்னா அப்போ நம்ம வேணும்னே ஆடணும்னு தோணுது, வாடா இன்னொரு தடவை ஆடலாம் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்லி திருப்பி ஆடிட்டு அந்த டான்ஸ் போடும்போது பின்னாடி அன்ஷிதா கிட்ட போய் ஒரு மாதிரி மங்கி ஃபேஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவளுக்கே தெரியாமல் அதை பண்ணி, இதெல்லாம் மட்டும் என்ன செய்யலுங்க? ஸோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸில் நிறைய மாற்றம் வந்ததால் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. நடித்தவங்கெல்லாம் என்னை பொறுத்தவரை பிக் பாஸில் ரொம்ப நாட்கள் இருந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டுங்களா? ஸோ வெளியில் போயிட்டு வந்தாங்க பாருங்கள் எல்லா கண்டஸ்டண்ட்டும், அவங்க அப்படியே உள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணியும் அவங்க அதே மாதிரி தான் இருந்தாங்கன்னா அப்போ அவங்க ரியலுங்க. வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டு அவங்களுடைய செயலில் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அப்போ பிக் பாஸில் இருக்கணுன்றதுக்காக நடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது கரெக்டுங்களா? ஸோ உங்களுடைய கருத்தும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், see you.